எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் ஆயிடுச்சுங்க ஒரு பதிவு போட்டு. இந்த 10 அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் சிவனை தீவிரமான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தான் வந்திருப்பீங்க. பெரியவர்களோட ஆசீர்வாதத்தாலேயும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் கைலாயம் போயிட்டு ஆதி கைலாயம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்த வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்போ தான் இந்த பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு இது வந்தது. என்னன்னா, தீவிரமான பக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிவபெருமான் தீவிரமான பக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. அதில் 10 விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இதாக இருந்துச்சுன்னா பாருங்களேன். சிறு வயதுலேருந்து அதிகமான கோபங்கள் வருங்க சில பேர்த்துக்கு. அவங்க கோபம் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? சிவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சிவனை பற்றி தேட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மந்திரம் ஒழிச்சிட்டே இருந்துச்சா, இல்லை வீடு எங்கே ஒழிச்சாலும் சொல்லிட்டு அவங்க அமைதியாக அதை அப்படியே கேட்டுட்ருப்பாங்க. உள் வாங்குவாங்க. அப்படியே அமைதியாக கேட்டு ரசிப்பாங்கங்க. சரிங்களா? சிவனை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அருகில் இருக்க கோயிலுக்கெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சிவனை எல்லாராலையும் தரிசனம் பண்ண முடியுங்களா? முடியாது இல்லையா? அவன் அருள் இருந்தால் தான் அவனையே தரிசிக்க முடியும், அவனை பிரார்த்தனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதாங்க. சரிங்களா? அப்புறம் என்னென்னா, திருநீர், ருத்ராட்சம் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எவ்வளோ கோபம் பட்டாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த கோபமெல்லாம் குறைஞ்சி அவங்க சிவபெருமான் நாமத்தையே அடிக்கடி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அவங்க சிவபெருமான் நல்ல ஈடுபாடு ஆகிட்டனால அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களாம் அப்படியே படிப்படியாக சிவபெருமானையே நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு அவரையே நாடிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் நாளடைவு ஆக என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அசைவமே சாப்பிட பிடிக்காது. எல்லா உயிர்களும் சிவன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அசைவம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. எல்லா உயிர்கள் எடுத்தும் சிவனை பார்க்குறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதே போல் நான் ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாலுமேங்க சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க சிவனை பார்க்கறதுக்கோ இது கிடைக்கிறதுக்கோ பாக்கியம் பெற்றிருப்பாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் மேற்கொள்வாங்க. பிரதோஷ வழிபாடு செய்ய ஆரம்பிப்பாங்க. வாழும் காலங்களில் எப்பயுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஈசனை சரணடைஞ்சிடுவாங்கங்க. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக உணர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எல்லா துன்பத்தையும் எதிர்கொள்கிற சக்தியை பெற்றுவாங்க. ஈசனையே அனுகிரகம் பெற்று அவங்க சிவனை முழுமையாக சரணடையும் போது அவங்க கண்டிப்பாக எல்லா இதிலிருந்தும் துன்பம் இன்பம் எதுவுமே அவங்களுக்கு நடுநிலையாக போயிடும். இந்த மாதிரி இருக்கவங்களாம் சிவனுடைய தீவிரமான பக்தனாக இருப்பாங்க. இந்த 10 அறிகுறி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் சிவபெருமானுடைய தீவிரமான பக்தராக தானே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்க்க வரும்போது என்னடா சிவனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சு வந்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சிவ நாமம் வாழ்க. சிவாய நமக. நமச்சிவாய.